அனைவருக்கும் வணக்கம். ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகத்தில் இது கடைசி பிறப்பா அப்படின்னு பார்க்க முடியுமானா பார்க்கலாம். பிறந்த ஜாதகத்தை வச்சு இதை இறந்த ஜாதகத்தை வச்சும் பார்க்க முடியுமா? இறந்த ஜாதகம்னு சொல்ல மாட்டாங்க, அதை புண்ணிய சக்கரம்னு சொல்லுவாங்க. அதே ராசி கட்டம் தான். இறந்தவங்களுக்கு அந்த இறந்த டைமை போட்டால் அது புண்ணிய சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறந்த டைம் வச்சு அவங்க மோட்சம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்லலாம். அப்போ ஒரு பிறந்த ஜாதகத்தை வைத்து 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அங்கே கடைசி பிறப்பு, குரு இருந்தாலும் கடைசி பிறப்பு, சனி பகவான் இருந்தாலும் கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இறந்த பிறகு போடப்படும் புண்ணிய சக்கரத்துலேயும் பார்த்திங்கன்னா, அந்த புண்ணிய சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ராசி லக்னமாக வந்திருக்கும் இல்லையா, அந்த லக்கணத்திலிருந்து 12ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அங்கே இது கடைசி பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அவங்க இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்போ அந்த டைமுக்கான நட்சத்திரம் அஸ்வினி மகா மூலம், இந்த நட்சத்திரத்தில் இறந்திருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம நிச்சயம் சொல்லலாம். இந்த புண்ணிய சக்கரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்ட்டாகவே போகும். இது அதுக்குள்ளே வேணாம், நம்ம இதோடு நிறுத்திக்குவோம். நன்றி, வணக்கம்.